அரசாங்கம் 2 வருஷம் அவகாசம் கேட்டிருக்குது. என்ன அவகாசம் அரசாங்கத்துக்கு அவசியம்? நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் செயலாளர்னால் நாங்கள் தென்னிலங்கையில் வந்திருக்கிறோம். பல பிரமுகருக்கு கொஞ்சம் பேரோடு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த பிரச்சனையை தென்னிலங்கத்துக்கு கொண்டு போகிறது நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஏன்னா இது அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்தில்லை. எங்களுக்கு தெரியும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி சொன்ன காரணம் என்னது, பிரகி டெக்னாலஜியோடைய கொலை செஞ்ச அந்த ராணுவ சம்பந்தமாக அவங்க 15 நாள் அவங்க இருக்கக்குள்ளேயே சொன்னது வழக்கு இல்லாமல் அவங்க விட்டதுக்கு இல்லைன்னு. ஆனால் வழக்கொன்றும் இல்லாமல் அரசியல் கைதிகள் 19 வருஷமாக இருக்கிறாங்க. சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. 2009 போர் முடிஞ்சுன்னு சொன்ன அந்த மக்கள்கிட்ட பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இதுவரைக்கும் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. அரசியல் கைதிகள் சம்பந்தமாக நடவடிக்கை இல்லை. காணிகள் சம்பந்தமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. நல்லிணக்கம் சொல்லி வடக்கு வந்து போகிறதுல ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நாங்கள் கேட்குறோம் ஐநா சபையில் 2 வருஷம் அவகாசம். ஏன் அரசாங்கம்? நாங்கள் அதை கண்டிக்கிறோம். இந்த தீர்மானத்தையும் கண்டிக்கிறோம். இந்த தீர்மானத்தை ஆதரவுகளை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த மக்களுக்கு தீர்வு வேணும். 31 நாளாக இந்த உட்கார்ந்துருக்காங்க. இது 31 நாள் இல்லை. இவங்க பிள்ளைகள் காணாமல் போனாலும் கண்ணீர் விட்டு அழுந்த பெற்றோர்கள் இங்கே இருக்குது. அதனால இவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வர இருக்கும். எங்களோட தொழிற்சங்கத்தில் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். இந்த போராட்டம் முடிவரையும் நாங்கள் எங்களோட ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள்